ஸோ நம்ம பழைய காலத்து வரைபடம்லாம் இருக்குல்ல கைஸ், ஸோ அதை பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். எப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோமா. இது பார்க்கும்போது, இந்த தலையை பார்க்கும்போது கைஸ், என்னமோ மனித உடல் உறுப்புகளை பிரித்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சு அதை ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் கைஸ் இந்த ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குது. ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்பாராவுன்ற ஒரு ஆர்ட் கேலரிக்கு தாங்க போக போகிறோம். ஸோ ஆமாங்க, ஸோ நம்ம வாங்க, ரொம்ப பேசாமல் ஒரு புது டிஃப்ரெண்ட்டான வீடியோ இது. ஸோ நம்ம ஒரு ஆர்ட் கேலரியை ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம போய் ரிவ்யூ பண்ணலாம். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்களா அப்பாராவ் கேலரிஸ். ஸோ கேலரி டைமிங் போட்டிருக்காங்க, செவ்வாய்க்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும். ஸோ 3 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் கேலரி வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் வரீங்கன்னா அந்த டைமிங்க்கு மட்டும் வாங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே போவோம் கைஸ். போகிற வழியிலே பார்த்தீங்களா சைட்லலாம் பார்த்தீங்கன்னா செடிங்க தாங்க, நிறைய இந்த பூத்தொட்டியில் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்களா இன்னமும் ஒரு சின்னதாக ஒரு சிலை மாதிரி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேஜர் ஒரு அட்ராக்ஷனுக்காக ஒன்று வச்சுருக்காங்க கைஸ். பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். பார்த்தீங்களா, என்ட்ரி உள்ளே வந்தீங்கனாலே இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான பொருட்கள் எல்லாம் பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட் டைம் நாம் இது பண்ணுறோம், கேலரியை ரிவ்யூ பண்ணுறோம், ஆர்ட் கேலரியை. ஸோ ஆர்ட் கேலரிக்கு வெளியே இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த சைடு போட்டிருக்காங்க, தெளிவாகவே போட்டிருக்காங்க இந்த சைடு போனோன்னு சொல்லிவிட்டு. ஸோ நம்ம அதனால் இந்த சைடு போவோம். போகிற வழியில் நிறைய டிஃப்ரெண்ட்டான செடிகள்லாம் பார்க்க முடியுது கைஸ். ஸோ செடியெல்லாம் பார்த்தீங்களா கைஸ், ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதனுடைய தொட்டிஸ் பார்த்தீங்களா, ரொம்ப சின்ன தொட்டியில் இவ்வளோ பெரிய செடியை வச்சு வளர்க்குறாங்க. ஸோ அதே தான். ஸோ இந்த சைடு தான் கேலரிக்கு போகிற என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வெளியே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கேலரிக்குள்ளே போவோம். ஸோ ஸ்டார்டிங்கில் சின்னதாக ஒரு டேபிள், ஒரு பூத்தொட்டி, அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா 3 கல் வச்சுருக்காங்க. அதை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ், இங்கே ஒரு கல்வெட்டு மாதிரி இருக்குது, ரவுண்டாக இருக்குது. இதை பற்றி என்னென்னு எனக்கு டீட்டெயில்ஸ் தெளிவாக தெரியல. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு சிலை இருக்குது, இந்த இடத்துலையும் ஒரு சிலை இருக்குது. சிலைன்னு சொல்லலாமா இல்லை அது ஒரு கல்வெட்டுன்னு சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரியறத நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இந்த இடத்துல சின்ன டேபிள் மாதிரி இருக்குது கைஸ். ஸோ லைனாக பார்த்தீங்களா, லைனாக சிலைங்களை வச்சுருக்காங்க கைஸ். ஆர்ட் கேலரியில் இதெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் கைஸ் பார்க்குறேன். ஏன்னா நானே இப்போ ஃபஸ்ட் டைமுக்கு ஒரு ஆர்ட் கேலரிக்கு. ஸோ அதை தான் நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். ஸோ உட்காந்து பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா டேபிளும் போட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்களா இந்த டேபிளுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 3 கல் மாதிரி இருக்குது. கல் இல்லை கைஸ், அது சிலை, கண் மட்டும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை அச்சு மாதிரி இருக்குது கைஸ். ஸோ இந்த செவரில் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த சுற்றி காம்பவுண்ட் வாலில் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கொடி அப்படியே படர்ந்து போகுது கைஸ், நல்லா ஒட்டி சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாத் டப் மாதிரி இருக்குது கைஸ். ஸோ நம்ம பாத் டப்பு பீங்கானில் பார்த்துருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா கட்டையிலே இருக்குது கைஸ். நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா, பாத் டப்பா இல்லை சின்ன படகா என்னன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது பாத் டப்பாக தான் இருக்கும், அந்த காலத்தில் யூஸ் பண்ணதாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் கைஸ். உள்ளே போயிட்டு கேலரிக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம். பார்த்தீங்களா, நம்ம கேலரிக்குள்ளே போக போகிறோம் கைஸ். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்களா இன்னமும் வச்சுருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு இந்த சைடு உள்ளே வந்துட்டு காட்டுறேன். எப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோமா. இது பார்க்கும்போது, இந்த தலையை பார்க்கும்போது காய்ஸ், ஸோ எனக்கு ஏதோ ஒரு செம்மறி ஆட்டு தலை மாதிரி தெரியுது. ஆனால் இங்கே கீழே உடலெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஏதோ வித்தியாசமாக இருக்குது கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ் டிஃப்ரெண்ட்டான ஒரு சிலை. தலையில் பார்த்தீங்கன்னா துணியை சுற்றி வச்சுருக்காங்க. ஓகே, இது இந்த மாதிரிலாம் காஸ்டியூம் இருக்கா என்னன்னு சொல்லி தெரியல கைஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ் நூல் கைஸ், நம்ம எம்ப்ராய்டிங் பண்ணோம்ல அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்கள் வேலை செய்கிற மாதிரியா, அடிக்கிற மாதிரியா, பெருக்கிற மாதிரி கைஸ். ஓகே, அவங்க எல்லாம் பெருக்கிற மாதிரி. ஆனால் ஒருத்தர் மட்டும் கீழே ஏன் இருக்கிறாருன்னு தெரியல. ஸோ மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருக்கிற மாதிரி தெரியுது. ஒருத்தர் மட்டும் படுத்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல சேர் போட்டிருக்காங்க. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே எதிர் சைடில் பார்த்தீங்கன்னா கயிறுலாம் பார்த்தீங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். பார்த்தீங்களா, இதோடைய ஜாயினிங் இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆயிடுச்சு, அதோடைய ஜாயினிங் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ் சின்ன சின்னதாக ஏதோ எலும்பு கூடு மாதிரி செஞ்சுருக்காங்க.
பார்க்கவே வித்தியாசமாக இருக்குது கைஸ். அதே மாதிரி பார்த்தீங்களா கயிறுகள் நிறைய தொங்க விட்டுருக்காங்க. போன்ஸ் கைஸ். ஸோ நம்ம மனித உடலில் இருக்கிற எலும்புகள்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா செஞ்சு நம்ம அந்த கம்பியில் மாட்டியிருக்காங்க. துணி மாட்டுற கம்பி, கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல. ஸோ இது வந்து பார்த்திங்களா கைஸ் சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த வுட்டில் செஞ்சுருக்காங்க. ஓகே, இங்கே ஒரு துணி மாட்டியிருக்காங்க கைஸ். சைடில் பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ நம்ம அப்படியே அடுத்த ஒரு இடத்துக்கு போவோம் கைஸ். நல்லாயிருக்கு கைஸ், சூப்பராக. இங்கே பார்த்தீங்களா வந்தோடனே ஒரு ஃப்ரேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த களிமண்ணால் செஞ்சுருக்காங்க. நல்லாயிருக்கு, பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த இடத்துல சின்னதாக வச்சுருக்காங்க கைஸ் களிமண்ணில். ஓகே, இப்படி தான் இருக்கும் போல இருக்குது கைஸ் ஆர்ட் கேலரினா. இந்த சைடு பார்த்தீங்களா துணி நல்லா டிஃப்ரெண்ட்டாக துணி கைஸ், டிஃப்ரெண்ட்டான துணி. ஆமாம், டச் பண்ணலாமா என்னன்னு தெரியல, நான் உங்களுக்கு டச் பண்ணி காட்டுறேன். பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே மாடல் தான் கைஸ் ஒரு துணி. ஆனால் இந்த துணி தான் கைஸ் வித்தியாசமாக இருக்குது. இது துணின்னு சொல்கிறதா என்னன்னு தெரியல கைஸ். ஸோ நம்ம மீன் பிடிக்கலாம் பயன்படுத்துவோம் இல்லை கைஸ் நரம்பு. ஸோ அந்த நரம்பாலே செஞ்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷூவும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சேலை இருக்குல்ல கைஸ். ஸோ சேலைக்கு எந்த துணியை பயன்படுத்துவோமோ அந்த துணியில் ஷூ மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ளீஸ் டூ நாட் டச், நம்ம தொடக்கூடாது கைஸ். ஸோ அதனால் நம்ம தொடாமல் காட்டுவோம். ஸோ கேலரியை க்ளோஸ் பண்ணுறதுக்கான டைம் வந்துடுச்சு, நான் உங்களுக்கு குயிக்காக காட்டிடுறேன். ஸோ இந்த சைடு பார்த்தீங்களா ஸோ நம்ம பழைய காலத்து வரைபடம்லாம் இருக்குல்ல கைஸ். ஸோ அதை பார்த்தீங்களா அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இதுவும் அதே மாதிரி தான் கைஸ். நிறைய ஆர்ட் ஒர்க் இருக்குது. பக்கத்தில் வந்து பார்த்தீங்களா எம்ப்ராய்டிங் பண்ணோம்ல அதெல்லாம் இருக்குது. அப்படியே இங்கே ஒரு சேர் இருக்குது கைஸ். பார்த்தீங்களா நம்ம அந்த மெழுகு உருகுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சேர் கைஸ். பக்கத்தில் ஒரு துணி நல்லா டிசைனாக வச்சுருக்காங்க. ஸோ வித்தியாசமாக இருக்குது கைஸ், வித்தியாசமாக. இங்கே பாருங்கள் கைஸ், மேலே ஏதோ தொங்க விட்டுருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அட்டையில் தொங்க விட்டுருக்காங்க. அட்டையில் இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அழகாக செஞ்சு தொங்க விட்டுருக்காங்க கைஸ். ஸோ அப்படியே நம்ம பக்கத்தில் வந்தோன்னா ஒரு ரவுண்டாக ஒரு ஃப்ரேமுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு ஆர்ட் ஒர்க்கு கைஸ், பெயிண்டிங். ஆமாம் கைஸ். ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஆனால் ரொம்ப அக்யூரேட்டாக இருக்குது கைஸ். ஸோ இதனுடைய வேல்யூவில் எவ்வளோன்னு தெரியல. ஸோ மனித உடல், ஆனால் தலை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கார்ட்டூன் தலை மாதிரி இருக்குது கைஸ். ஸோ ஆமாம், கார்ட்டூன் தலை மாதிரி தான் இருக்குது மூணுமே. இந்த சைடு ஒரு சில பெயிண்ட் ஒர்க்கெலாம் தொங்க விட்டுருக்காங்க. நல்லாயிருக்கு கைஸ். அப்படியே நம்ம இந்த சைடு வருவோம் கைஸ். பார்த்தீங்களா ஏதோ ஒரு ஷெல்லு ஷேப்பில் இருக்குது பாருங்கள் கைஸ். ஷெல்லு ஷேப்பில் ஒரு பார்ட்டிகல்னு சொல்லலாமா, பார்ட்டிகல்னு சொல்லலாம், இல்லைன்னா நம்ம மெட்டீரியல்னு சொல்லலாம் கைஸ். இங்கே பாருங்கள் கைஸ், ஏதோ ஒரு அக்காவுடைய தலை இருக்குது. சைனீஸ் அக்கான்னு நினைக்கிறேன் கைஸ். சைனீஸா இந்தியனாக தான் இருக்குங்க கைஸ். ஓகே, யாரோ அவங்களுடைய தலை அது வச்சுருக்காங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்களா நூலில் செஞ்சுருக்காங்க. இன்னமும் சின்னதாக இது நம்ம கழுத்தில் சுற்றிக்குவோமே ஸ்கார்ஃபா என்னன்னு தெரியல, ஆனால் ஸ்கார்ஃபு மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்களா கைஸ், சேலையை மடித்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டிசைன். ஸோ இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு துணியை தொங்க விட்டுருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு பேண்ட்டாக தெரியல கைஸ், வித்தியாசமான ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த ட்ரெஸ்ஸு பேரெலாம் எனக்கு தெரியல, ஆனால் பார்க்க வித்தியாசமாக இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்களா, இந்த சைடும் ஃப்ரேமுக்குள்ளே துணியே நம்ம டிஃப்ரெண்ட்டாக தைச்சா எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட்டான நூல் வச்சு டிஃப்ரெண்ட்டான கலரில் தைச்சி அது ஒரு ஃப்ரேமுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ நம்ம அடுத்து இந்த ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எதை சொல்கிறதுனே தெரியல கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரேம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க கைஸ். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உருது மாதிரி தான் தெரியுது பார்க்குறதுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ எழுதி வச்சுருக்காங்க, மேபி வசனமாக இருக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்களா ஏதோ கோலம், ரங்கோலி கோலமா, வட்டமாக இருந்தாலே ரங்கோலி கோலம் தானே நம்ம சொல்கிறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்களா ஸ்க்ரீன், ஆனால் ஸ்க்ரீனே பார்த்திங்களா யூனிக்காக இருக்குது, யூனிக்கான ஸ்க்ரீன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கைஸ் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி தானே உங்களுக்கு தெரியுது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டான நூலில்
நிறைய டிசைன் ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது கைஸ். நல்ல ஒரு மைன்யூட்டான டிசைன்ஸ்லாம் அதில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சேர். ஸோ டிரான்ஸ்பரண்ட்டான மெட்டீரியல் பக்கத்துலேயே டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு சேர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா, நம்ம அந்த பிளாஸ்டிக்கெலாம் உருக்குனா எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி உருக்கி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் பார்க்கவே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஆர்ட் ஒர்க்கை இங்கே பார்க்க முடியுது கைஸ். ஸோ 2 அந்த மாதிரி தொங்க விட்டுருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம டேட்டெல்லாம் போட்டிருக்கு கைஸ். உள்ள டேட் இல்லை கைஸ், நம்பர், சீரியல் நம்பர் அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ மேபி இதெல்லாம் பழைய காலத்து லெட்டராக கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒரு துணி எம்ப்ராய்டிங் ஒர்க்கை தான் பண்ணியிருக்காங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேபி இது பட்டாக இருக்குமோ, இருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ ஏன்னா பட்டு மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கைஸ் இந்த எழுத்துக்கள்லாம் வச்சு பார்க்கும்போது தெலுங்காக இருக்குமோ, எனக்கு என்னமோ தெலுங்கு கன்னடம் இது 2த்துல எதனா ஒன்றா தாங்க இந்த மொழி இருக்கணும். ஸோ நீங்கள் யாராச்சும் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொழி என்னன்னு தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஸோ அதுக்கு பக்கத்து ரூமில் நம்ம வந்திருக்கோம் கைஸ். பார்த்தீங்களா, இங்கே உள்ளே வரும்போது என்னமோ வேலியெல்லாம் போட்ட மாதிரி இருக்குது கைஸ். ஆனால் இதுவும் ஒரு ஆர்ட் ஒர்க்கு தான். பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓ, மேலெல்லாம் பாருங்கள் கைஸ், முடிச்சு மாதிரிலாம் போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ இதுக்கு பக்கத்தில் அப்படியே ஃப்ரேமில் ஒரு சில எம்ப்ராய்டிங்கில் ஆர்ட் ஒர்க்கு கைஸ். ஆமாம், பார்க்கவே சூப்பராக இருக்குது, யூனிக்காக இருக்குது கைஸ். ஸோ இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஒரு கலர் நூலில் சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஓகே, பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இன்னமும் அது செவுத்துலேயே ஒட்டி வச்ச மாதிரி தானே தெரியுது, ஆனால் அதுதான் இல்லை. சூப்பரான ஒர்க்கு கைஸ். ஸோ மேபி இதெல்லாம் செய்யவே ரொம்ப டைம் எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். நூலில் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இதிலெல்லாம் எவ்வளோ முடிச்சுக்கள் இருக்குது பாருங்கள். இதில் வட்டமாக இருக்குது, நூலாக தொங்குது. இதை பார்க்கும்போது எனக்கு இந்த ஞாபகம் தான் கைஸ் வருது. என்ன ஞாபகம் அது? நல்லா இருக்குமே, நம்ம கூட சாப்பிடுவோம் கைஸ். அது பேர் கூட காளான். காளான் டிசைனில் பண்ணியிருக்காங்க கைஸ். சூப்பராக இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் கைஸ், நூலில் தொங்க விட்டுருக்காங்க துணியை. ஸோ பக்கத்தில் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். ஆமாம், பீஸாக கட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஆர்ட் ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரியான ஆர்ட் ஒர்க்கெலாம் நான் இப்போ தான் பார்க்குறேன். நல்லா இருக்குது கைஸ். இதெல்லாம் பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்குது. என்னமோ மனித உடல் உறுப்புகளை பிரித்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சு அதை ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க இந்த ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்குது. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்கை பார்க்க முடியுது. காளான். ஓகே, இது கிரீடமா தெரியல கைஸ், என்னமோ ஒரு வேறு மாதிரிலாம் வந்திருக்கு. மேபி என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ கைஸ், உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் கேலரியே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆர்ட் கேலரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் வந்தீங்கன்னா இந்த ஆர்ட் கேலரி வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆர்ட் கேலரியோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான வீடியோ, யூனிக்கான வீடியோ பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.